சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். நம்பிக்கைக்குரிய ஆளுமைகள் மணிரத்னம், கமல்ஹாசன், சிலம்பரசன் இப்படியான ஒரு நம்பிக்கைக்குரிய ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் இப்படியான ஒரு தோல்வி படம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அக்மார்க்கு தோல்வியை கொடுக்கக்கூடாதுல்ல. படத்தில் கதை பிழை, கருத்து பிழை, காட்சி பிழை, பிழைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கே மெனக்கட்டு இவ்வளோ இவங்க ஊர் ஊராக போயிட்டு விளம்பரம் பண்ணாங்க, நாடு நாடாக போயிட்டு விளம்பரம் பண்ணாங்கன்ற சிறையிலேருந்து வரக்கூடிய நேராக வீட்டுக்கு போகாமல் வப்பாட்டி வீட்டுக்கு போவானே சார். 4ஆம் தர பொறுக்கி கூட வீட்டுக்கு போகணும்னு நினைப்பான். முதல்ல மனைவி இருந்தால் போய் மனைவி பிள்ளைகளை போய் முதல்ல பார்க்கணும் தான் நினைப்பான், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வீட்டுக்கு போகிறதுலாம் அப்புறம். ஆனால் இவன் ஜெயிலேருந்து வந்த உடனே அப்போ அவ்வளோ மூட்லேயே இருப்பார். எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு கேட்டால் விக்ரம் 2 ஓடிச்சு எடுத்தார். விக்ரம் 2ல் கமலை எப்படி பயன்படுத்தணுமோ கரெக்டாக லோகேஷ் பயன்படுத்தியிருப்பார். கமலுடைய முழுக்க முழுக்க கமல் பாருங்க, அந்த பேரனோட சார்ந்து இருக்கும் அவருடைய வாழ்க்கை. விக்ரம் 2 வெற்றி எதுன்னு கேட்டால் பேரனுக்கும் தாத்தாவுக்கும் நடக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் எல்லாம் 3 தரப்பும் காரணம் சொல்லுங்கள். மூன்றுமே பொறுப்பேற்றுக்கணும். கமல் பொறுப்பேற்றுக்க கிடையாது, சிம்பிள் எல்லாருமே நடிகர்களே சொல்கிறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதில் நடிக்கிற நடிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வால்மெண்ட்டோட நடிக்காத மாதிரி இருக்கும். எல்லாருமே வெறும் மேம்போக்கா இதை சொன்னாங்க செஞ்சோன்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு முடிவில் இருந்திருக்காங்க எல்லாரும். ஆனால் பணம் வருது, நம்ம கேள்வி கேட்கணும். மணிரத்னம் பெரிய இயக்குனர், அவர் சொல்கிறாருன்னா நம்ம அங்கே போய் நம்ம வாக்குவாதெல்லாம் பண்ண வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா நாய் வேஷம் போட சொன்னால் போட்டுடலாம், பூனை வேஷம் போட சொன்னால் போடலாம், கறி வேஷம் போட சொன்னாலும் போட்டுடலாம். ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச இணைந்திருக்கிறார் திரு சேகுவார் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். இப்போது சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள், விமர்சனங்களுக்கோட ரிலீஸ் ஆன ஒரு படம் தக் லைஃப். நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படத்தில். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இத்தனை வருஷம் கழிச்சு மணிரத்னம், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பேர் இணையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விரக்தி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விரக்தினால கோபம் இருக்கு. கோபம் ஏன்னா பல படங்கள், தோல்வி படங்கள் இயல்பாக நடக்கிறது தான். வெற்றி தோல்வி சினிமாவில் சகஜமான விஷயம். ஆனால் நம்பிக்கைக்குரிய ஆளுமைகள் மணிரத்னம், கமல்ஹாசன், சிலம்பரசன் இப்படியான ஒரு நம்பிக்கைக்குரிய ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் இப்படியான ஒரு தோல்வி படம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அக்மார்க்கு தோல்வியை கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ ஒரு அட்டர் ஃப்ளாப் கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்படி எல்லார்ட்டையுமே ஒரு ஏமாற்றம் நிறைந்த கோபம் இருக்குது. படத்தில் கதை பிழை, கருத்து பிழை, காட்சி பிழை, ஸோ இப்படி பிழைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி தான் அந்த படம் அமைஞ்சது. இதுக்கே மெனக்கட்டு இவ்வளோ இவங்க ஊர் ஊராக போயிட்டு விளம்பரம் பண்ணாங்க, நாடு நாடாக போயிட்டு விளம்பரம் பண்ணாங்கன்ற அந்த ஒரு கேள்வியே இருக்குது. ஒருவேளை ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்குது. ஒருவேளை இந்த படம் தோல்வி அடையும் தெரிஞ்சுக்கிட்டே திட்டமிட்டே கமல் மொழி சர்ச்சையை கிளப்பி விட்டாரா அப்படின்ற சந்தேகம் கூட இப்போ நமக்கு வலுவாக இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது சந்தேகம், எனக்கு மட்டுமே இல்லை. ஏன் இப்படி திடீர்னு ஒரு சர்ச்சையை உருவாக்கணும்? எல்லாத்த விட கேட்டால் இன்றைக்கி தமிழ் சினிமா எவ்வளோ என்ன சொன்னால் ஒரு பாதாளத்தில் இருக்குது அப்படி சொன்னால், இன்ஸ்டா பிரபலங்களை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்காக மகாலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் எல்லாரையும் வர வச்சு அவங்களாம் இந்த சினிமா யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம், இன்ஸ்டா பிரபலங்கள் பண்ணக்கூடாதான்னு ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். ஆனால் அது அந்த விமர்சனம் பண்ணது ஒரு இயற்கையாக அமையணும். ஆனால் செயற்கையாக அந்த படத்தை ஆக ஓஹோன்னு சொல்லணுன்றதுக்காகவே இன்ஸ்டா பிரபலங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சினிமாவை குறித்து ஏற்கனவே விமர்சனம் பண்ணாதவங்க, சினிமா குறித்த அந்த பார்வை இருக்குல்ல, வெறும் ஒரு ஆடியன்ஸ் பார்வை தவிர்த்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தெரியும் தெரியல. ஏன்னா அவங்க துறை சார்ந்தவங்க இன்ஸ்டா பிரபலங்கள் இப்போ இர்ஃபானுக்கு சாப்பாடு விஷயம் கேட்டிங்கன்னா அவர் ஃபுல்லாக சொல்லுவார். எந்தெந்த ஹோட்டலில், கையேந்தி பவனில் சாப்பாடு எப்படி இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார். அவர்கிட்ட நீங்கள் நேராக போய்ட்டு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம், இல்லை சினிமா சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் டெக்னிக்கலாக உள்ள போய் கேட்டிங்கன்னா அவர் தெரியாதுன்னு தான் சொல்லுவார்.
ஆனால் ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதையும் கூட விமர்சனமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, விமர்சனம் கேட்டால் மைனஸ் ப்ளஸ் ரெண்டும் சொல்கிறது. ஆனால் படத்தை வந்து திட்டமிட்டு வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்னு கேட்டால் டெக்னிக்கலாக ஒரு பார்வை இருக்கணும். அந்த அளவுக்கு அங்கே இன்ஸ்டா பிரபலங்களுக்கு எவ்வளோ பேருக்கு என்ன பார்வை இருந்ததுன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் என்ன கேட்டால் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து குறுக்கு வழியில் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு எல்லா உத்திகளும் கையாண்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இந்த படம் வந்து தோல்வின்ட்டு. அதனால் இந்த மாதிரியான உத்திகளை கையாண்டு கடைசியில் வந்து படம் வந்து மக்களால் ரசிகர்களால் வந்து புறந்தள்ளப்பட்டிருக்கு. சார், நான் அந்த விரக்திங்கிற வார்த்தை எதுக்கு சொன்னேன்னா, மணிரத்னம் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன ஆச்சு அவருக்கு? மணிரத்னம் வந்து நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது சார். வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர், இவர் எடுத்தால் எல்லாமே ஆகா ஓகோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ காலம் வந்து நீங்கள் வந்து மணிரத்னம் படம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் மணிரத்னம் படம் வந்து நீண்ட காலமாக பார்க்குறேன். பகல் நிலவுன்னு ஒரு படம், அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மணிரத்னம் எவ்வளோ மாறி இருக்கிறாருன்னு தெரியும். நாயகன் பார்த்தீங்கன்னா, ஸோ பகல் நிலவு முரளி நடித்த பகல் நிலவு, அப்படியே நீங்கள் வந்து நாயகன் படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அவர் டெக்னிக்கலாக அவர் வந்து முன்னேறி இருக்கிறாருன்னு தெரியும். டெக்னிக்கலாக அவர் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறாருன்றது அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஸ்கேல் பண்ணிங்கன்னா. பகல் நிலவு வந்து முழுக்க முழுக்க வந்து கேட்டால் வழக்கம் போல் ஒரு படம். அதில் முழுக்க வந்து ஒரு ஊர் பண்ணையார் பெரிய மனிதர் வந்து எப்படி வந்து அடியாளை வந்து பயன்படுத்துவார், அந்த அடியாளை வந்து இளைஞன் வந்து எப்படி வந்து அவரை எதிர்க்கிறான். ஸோ இதுதான் அங்கே கதை. அதில் வந்து ரொம்ப ஷார்ட் டைலாக்ஸ் வந்து கொடுத்துருப்பார் சத்யராஜ். முரளிக்கு வழக்கம் போல் வந்து ஒரு ரக்கடு பாய் அந்த மாதிரி கேரக்டர். அதில் வந்து நீண்ட வசனங்கள்லாம் தொடர்ச்சியாக வரும். ஆனால் சத்யராஜுக்கு மட்டும் ரொம்ப ஷார்ட் டைலாக்ஸ் கொடுத்துருப்பார். ஏன்னா ஊர் பெரியவர், அவர் தான் வில்லன். அவ்வளோ சரியாக நல்லா பண்ணியிருப்பார் சத்யராஜ். அதே மணிரத்னம் வந்து நாயகன் படத்தில் ஷார்ட் டைலாக்ஸ் கொடுத்துருப்பார். எல்லாருக்குமே ஷார்ட் டைலாக்ஸ் கொடுத்துருப்பார். அது நடிச்சிருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் டைலாக் தான். வேணால் ஜனகராஜ் வேணால் சொல்லலாம் நீண்ட டைலாக் பேசுகிற மாதிரி, எல்லாருமே அது அதே மாதிரி இருக்குன்னா ஷூட் பண்ண விதங்கள், காட்சி அமைப்புகள், இது எல்லாமே மாறி இருக்கும் வந்து நாயகன். அதுதான் நாயகன் பெரிய வரவேற்பு, உலக அளவில் வரவேற்பு பெற்ற படம் வந்து நாயகன். இத்தனைக்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, ஒரே ஒரு லைனில் சொல்லிடலாம் கதையை, ஒரு டானோட கதை, அவ்வளோதான். ஒரு கேங்ஸ்டர் தான் சார் சொன்னாங்க. அது கேங்ஸ்டரோட கதை. ஆனால் அந்த கேங்ஸ்டர் தான் சார், அது கோர்வையாக சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சிறு வயதுலேருந்து அந்த 2.5 மணி நேரத்தில் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுசாக சொல்லியிருக்கோம். அதுதான் கதை. இதில் ஒன்றுமே இல்லையே. இதில் யாரைய பற்றியும் ஒன்றும் சொல்லவே, ஆரம்பமே கேங்ஸ்டர்னே ஆரம்பிக்கிறீங்க. படமே வந்து நீங்கள் கேங்ஸ்டர், அதில் கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறான்னு சொல்லி எப்படி லைஃப் எண்டு எப்படின்றத நாயகனில் சொல்லியிருப்பார். அது ரொம்ப கஷ்டம். 2.5 மணி நேரத்தில் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏஜ் ஆகிறத ஒரு பார்ட்டாக காட்டியிருப்பார். பட் இதில் அப்படி இல்லை. இதில் என்ன கோர்வை இருக்குது, என்ன கதை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதனால கதை பிழைன்னு சொல்கிறேன் நான். கதையில் என்ன இருக்குது? எங்கேயாவது வந்து சிறையிலேருந்து வரக்கூடிய வந்து நேராக வீட்டுக்கு போகாமல் வப்பாட்டி வீட்டுக்கு போவானே சார். 4ஆம் தர பொறுக்கி கூட வந்து வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பான். முதல்ல ஃபஸ்ட்டு போய் வந்து மனைவி இருந்தால் போய் மனைவி பிள்ளைகளை போய் முதல்ல பார்க்கணும் தான் நினைப்பான், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வீட்டுக்கு போகிறதுலாம் அப்புறம். ஆனால் இவன் வந்து ஜெயிலேருந்து வந்த உடனே வந்து அப்போ அவ்வளோ மூட்லேயே இருப்பார். அந்த மாதிரி தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சில பேர் வந்து பொறுக்கிகள்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரில. ஏன்னா என்னதான் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து நீங்கள் அவ்வளோ சிறையில் வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ஏக்கம்லாம் எப்படி இருக்கணும், மனைவி மீது, பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது இருக்கணும். ஏன்னா நீங்கள் குடும்பம் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் நீங்கள். ஆனால் சிறையிலேருந்து வந்ததுமே நான் கேட்டால் நீங்கள் வந்து த்ரிஷா வீட்டுக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனை இருக்குது? அதை தான் நான் சொல்கிறேன். காட்சி அமைப்புகள் இது வந்து கதையை பிழை. அதனால தான் கதை பிழைன்னு சொல்கிறேன் நான். ஒருவேளை இந்த கதை வந்து கமலஹாசன் அவர்களோட கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்துச்சு. அவர் கொடுத்த கதையை மணிரத்னம் டெவலப் பண்ணி எடுத்தார். அதனால தான் இந்த படம் இப்படி இல்லை சார். கமல்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்போன்னு நீங்கள் வந்து அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படங்களாக இருக்கட்டும், தயாரிப்பை தாண்டி நான் சொல்கிறேன். நீங்கள் விக்ரம் படமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
காட்சியே வந்து பார்த்திங்கன்னா அதுவே இப்போ விக்ரம் 1 வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விக்ரம் 2 வந்து வேறு லெவல். லோகேஷ் கனகராஜ் நம்மளை வேறு ரூட்டில் தூக்கிட்டு போயிட்டார். விக்ரம் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் படம் சக்ஸஸ் தான். கமலின் 1 கோடி கனவு. 1 கோடி கனவுனா என்ன? 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார் அந்த படத்துக்கு. இன்றைக்கி எவ்வளோ கோடி? சம்பளமே எவ்வளோ கோடி? இன்றைக்கி எவ்வளோ கோடியில் படம் தயாரிக்கிறாங்க? 300 கோடியில். ஆனால் அன்னைக்கு விளம்பரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலின் 1 கோடி ரூபாய் கனவு. ஏன்னா அந்த படத்தை 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்படியான காலகட்டம் அன்றைக்குள்ள மணி வேல்யூ. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து முதல்ல வந்து கேங்ஸ்டர்களால் வந்து குறி வச்சு கொல்லப்படுவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய மனைவி வந்து கொல்லப்படுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டர்களுடைய டெப்த்து என்னன்னு பார்த்து அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே 2 பேர் வந்து போட்டி போட்டு லவ் பண்ணுவாங்க. ஒன்று டிம்பிள் கபாடியா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெண், அதில் அவங்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போது இன்னொரு 2 கதாநாயகர்கள். கடைசி வரைக்கும் 2 பேரும் இவரை துரத்தி காதலிப்பாங்க. கடைசியாக துரத்துற மாதிரியே முடிப்பார் படத்தை. நல்ல வேளை லோகேஷ் கனகராஜ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஒரு மனைவி கொல்லப்படுறாங்க கேங்ஸ்டரால். அப்போது ஒரு பழி உணர்வு இருக்கும், எப்படியோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில் வந்து நீங்கள் வேறு ஒரு நாட்டை சலாமியான ஒரு நாட்டில் கொண்டு போய் வச்சிட்ருப்பாங்க. அந்த நாட்டோட மன்னன் தான் அம்ஜத் கான். அம்ஜத் கானோட தங்கையோ மகளோ யார்? டிம்பிள் கபாடியா. டிம்பிள் கபாடியோட வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த சேட்டை இருக்கும் பாருங்கள். வேணால் பாட்டு இருக்கு, எடுத்து பார்த்துங்க. அவ்வளோ விரசமாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் ஜனங்க உச்சி கொட்டி பார்த்தாங்க சார். அன்றைக்கி உள்ள பார்வை இவ்வளோ ரசிகர்களுக்கு. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாங்கன்னா, ஏங்க பொண்டாட்டி செத்து போயிடுச்சு, மனைவி வந்து டூயட் படும்போது சுட்டு கொள்கிறாங்க அம்பிகா, இவர் என்னங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு அந்த கேங்கில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய ஒரு மன்னன், அந்த கேங்ஸ்டரோட தொடர்புடைய மன்னன், அவருடைய மன்னனுடைய மகளையும் வந்து இவர் போய் வந்து அப்படிலாம் கேள்வி கேட்பான். ஸோ அதனால் ஆடியன்ஸ் மாறி வர அளவுக்கு வந்து கமலும் கூட மாறி வந்திருக்கணும். கமல் வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படியே வயசு 70 ஆயிடுச்சு சார். அமிதாப் பச்சன்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அமிதாப்போட படங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த ஏஜுக்குள்ளே அந்த கேரக்டர் அடிச்சு ஒரு கட்டத்தில் அப்படியே பெரிய பிரேக் விட்டுரும். கடைசியாக தாத்தா ரோலில் நடித்தார் ஒரு படத்தில். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மட்டுமே நடக்கிற படம், பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மட்டுமே வந்து அந்த படம். எப்படி வந்து வா கண்ணாவான்னு சொல்லிட்டு ஒரு படம். சிவாஜியும் அந்த வீட்டில் குடியிருக்கிற, சிவாஜி வீட்டில் குடித்தனம் இருக்கிற, வாடகைக்கு குடியிருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப். படம் பேர் வந்து வாக்கண்ணாவா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படம்னா வந்து அமிதாப் பச்சன் ஒரு பேரனுக்கும் தாத்தாவுக்கும் உள்ள அந்த உறவு, அதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ படம் அப்படி தான் சார் இருக்கணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லலாம், படத்தில் என்ன சார் கரெக்ட். ஆனால் நேற்றுக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல முடியும்? படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க சார். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். பெரிய ஸ்டண்ட் காட்சி இருக்குதா, இல்லை பாம் பிளாஸ்ட் ஏதாவது இருக்கா, இல்லை AK-47 வெடிக்குதா, ஒன்றுமே இல்லையே. உணர்வுகளை சொல்லுது. ஒரு மொழியாக்கம் படம் நான் பார்த்தேன், ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரம் ஒரு விடுமுறைக்கு வரக்கூடிய ஒரு பேரன், ஒரு LKG படிக்கிற பேரன் விடுமுறைக்கு கொண்டு வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. பாட்டி தனியாக வாங்குறாங்க. இது வந்து சீன மொழி படம் நான் சொல்கிறது. அந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் நடக்கிற அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஜெனரேஷன் அந்த கேப் இருக்கு பாருங்கள், அந்த புரிதல். பாட்டிக்கிட்ட வந்து எப்படி என்னெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கிறான், அவங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்ன அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டை சச்சரவு, பாட்டிக்கும் பேரனுக்கும் நடக்கிற அந்த சண்டை சச்சரவு, அவன் மண்ணில் போய் விளையாடுறத இவங்க எப்படி கண்டிக்கிறாங்க, மழையில் நனையிறது இப்படி கடைசியாக அந்த பேரன் வந்து விடுமுறை முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறான். அந்த காட்சி வந்து கல்லும் கூட கரைஞ்சிரும். கல் இருக்குல்ல, கல் கரைஞ்சிரும், இரும்பு கூட உருகிடும். அந்த கடைசி காட்சி பாட்டி வந்து ஏக்கத்தோடு பேரனை வழி அனுப்புறதும், அவன் அழுதுகிட்டே வந்து கிளம்புறதும் அந்த காட்சி. ஸோ இந்த மாதிரி மனித உணர்வுகளை பற்றி படம் எடுக்காமல் பெரிய இவங்க அப்பா டக்கர் மாதிரி இவங்க மனசில் நினச்சிக்கிட்டு கேட்டால் வந்து கொஞ்சமாச்சும் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அந்த படம் ஒட்டலை. கதையை ஏன் பிழைன்னு நான் சொல்கிறேன், காட்சி பிழைன்னு ஏன் சொல்கிறேன், கருத்து பிழை ஏன்னு சொல்கிறேன்னா, இது 3 பிழையுமே அந்த படத்தில் இருக்குது. வேணாம் வந்து உட்காரட்டும், வந்து மணிரத்னம் கமல்ஹாசன் வந்து உட்காரட்டும், நாம் வந்து உட்கார்றேன், ஒரு ஃப்ரேமை போட்டே காட்டலாம். இத்தனை கம்பேரிசன் கூட வேணாம், வேறு படத்தை கம்பேர் பண்ண வேணாம்.
எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு கேட்டால் விக்ரம் 2 வந்து ஓடிச்சு. விக்ரம் 2ல் கமலை எப்படி பயன்படுத்தணுமோ கரெக்டாக லோகேஷ் பயன்படுத்தியிருப்பார். கமலுடைய வந்து முழுக்க கமல் பாருங்கள், அந்த பேரனோட சார்ந்து இருக்கும் அவருடைய வாழ்க்கை. எதுக்காக நான் அந்த பேரன் சொல்கிறேன்னா, சில படங்களை ஒப்பீட்டு அளவில் சொல்கிறேன்னா, விக்ரம் 2 வெற்றி எதுன்னு கேட்டால் பேரனுக்கும் தாத்தாவுக்கும் நடக்கிற அந்த அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பு அவர் இவங்ககிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பார். அவன் பெரிய மனுஷன் மாதிரி அவங்ககிட்ட வந்து ஒரு பேசிக்கிட்டே வந்து சண்டை போடுற காட்சியாக இருக்கட்டும், அவனை காப்பாற்றுற காட்சியாக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார் கமல். விக்ரம் 2ல் கமலுடைய நடிப்புக்காகவே நான் 2வது தடவை பார்த்தேன் விக்ரம் 2. அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். அந்த பையன் கூட அந்த குழந்தைகிட்ட பேசுறதும் சரி, அவங்க அப்பாவை பற்றிலாம் சொல்லுவார். நீங்கள் ஒன்றா ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பேரனோட அவர் உரையாடுற அந்த காட்சி. அதுக்கப்புறம் வந்து மெஷின் கன் கொண்டு வந்து இவங்களை எல்லாரையும் துவம்சம் பண்ணுறது. இன்டர்வல் சீனில் வேறு யாரும் நடிக்கவே முடியாது கமல் மாதிரி. அந்த கருப்பு மையை தடவிட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த இன்டர்வல் காட்சி. அந்த முகமுடியை எடுத்துகிட்டு அந்த சிவிங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசுகிற அந்த காட்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மேக்கிங் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து லோகேஷ் கனகராஜன் நம்ம பாராட்டணும். அதில் நடிச்சிருக்கிற எல்லா கலைஞரும் சொல்கிறேன், ஈக்குவல் ஷேர் கொடுத்துருப்பார். கமலுக்கான அந்த கேட்டால் அந்த ஒரு ஷேரிங் இருக்கும். பகத் பாசில், விஜய் சேதுபதி மிரட்டியிருப்பார் வில்லன் கேரக்டரில். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸருங்க இன்னும் இருக்கிற கூட நடிச்சிருக்காங்க அத்தனை நடிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமாண்டர், ஒரு பெண் கமாண்டர் வீட்டில். அந்த அம்மாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரு கிச்சனில் ஏதோ வேலை செய்கிற பொம்பளை அப்படின்னு நினச்சிருப்பாங்க, வீட்டுக்கு சமையல்காரின்ட்டு. ஆனால் அவங்க ஒரு கமாண்டர்னு சொல்லி காட்டுவார் பாருங்க. அங்கே நிமிந்துடும் படமே, அவங்க வீட்டுக்குள்ளே நான் அந்த போடுற அந்த சண்டை இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து கதை வந்து மனசில் பதியணும், அந்த காட்சி வந்து நம்மளை ஈர்க்கணும். இப்போ இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு இல்லை சரியாக ஒர்க் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அந்த படத்தில் அதாவது கேட்டினா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் எல்லாம் 3 தரப்பும் காரணம் சொல்லுவேன். 3 பேருமே பொறுப்பேற்றுக்கணும். அது கமல் பொறுப்பேற்றுக்க கிடையாது, சிம்பு கிடையாது, எல்லாருமே நடிகர்களே சொல்கிறேன். உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடிக்கிற நடிகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லுங்கள், ஒரு இன்வால்மெண்ட்டோடு நடிக்காத மாதிரி இருக்கும். எல்லாருமே வெறும் மேம்போக்கா இதை சொன்னாங்க செஞ்சோன்றது ஏனோ தானோன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்னி ஜெயண்ட் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனவர் தான் சார். அவர் வரட்டும், நடிக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பட் அந்த துறையில் நீண்ட காலம் நடிக்காதவர். அதுக்கப்புறம் நீங்கள் அவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கணும் காட்சி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் அவர் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனவர், ஆனால் மீண்டும் வந்து நடிக்க வந்திருக்கிறார் சின்னி ஜெயந்த். அவருக்கு என்ன ரோல் அந்த படத்தில் இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? சல்தி செலோ இந்த வசனத்தை தாண்டி வேறு எந்த வசனமும் இல்லை. எது இந்த வசனத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுக்கு வர அப்புறம் சல்தி செலோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்களே பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து கூட இருக்கிற கேங்ஸ்டர்லாம் தமிழ் தெரியாது, அதனால் இவர் ஒருத்தர் அந்த வசனம் தாண்டி வேறு எந்த வசனமும் இல்லை. சல்தி செலோ ஒரு நினைக்கும். நீங்கள் நாசரை பயன்படுத்தின விதம், அந்த நாசர் நடிக்க ஆரம்ப காலகட்டம் அது. எதில் நாயகனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு இளம் போலீஸ் அதிகாரி எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்றது அப்படியே தத்ரூபமாக கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். இந்த படத்தை நீங்கள் பாருங்களேன், வில்லனாகவும் காட்டல சார். அட்லீஸ்ட் வில்லனாக கொடுத்துருந்தா கூட நல்லா நடிச்சிருப்பார். அந்த ஷர்ட் ரோலை கொடுத்துருந்தாக்கா நல்லா நடிச்சிருப்பார். அவர் தனிப்பட்ட பாரு. அந்த மாதிரி ஒரு நடிகரை, ஒரு திறமையான நடிகரை கொண்டு வந்து அவரை கோமாளி மாதிரி ஆக்கியிருப்பாங்க நாசரை. அவர் வில்லனும் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயா ஒரு அதாவது படத்தில் வந்து கமலோட அண்ணன் நடிக்கிறாரு. கமலை எதுக்கு எதிர்க்கணும், அவர் எதுக்காக கமலை கொல்லணும், லாஜிக்கே இல்லை. இத்தனைக்கும் அவருடைய மகள் வந்து அவங்க போதை பழக்கத்துக்கு ஆளான வில்லனுடைய வந்து மகனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மனம் வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறவங்க. தற்கொலைக்கு காரணமான வில்லனுடைய மகனை வந்து கமல் கொல்றாரு, அண்ணனுக்காக கொல்றாரு. ஆனால் அண்ணனுக்கு வந்து கமலை வந்து கொல்லணும்னு ஆசை. எவ்வளோ லாஜிக் அடிவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து உன்னால தான் வந்து இந்த மாதிரி கெட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி. உன்னால தான் கெட்டு போயிட்டானா நான் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி. கமல் வந்து என்னென்னா வெளியில் போய் பழகட்டும், அவங்க வந்து வெளி தொடர்பு கிடைக்கட்டும், படித்து முன்னேறட்டும்ன்ற மாதிரி அவர் வந்து முற்போக்காக சிந்திக்கிறாரு. அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாரு.
அந்த ஃப்ரீடத்தை வந்து தன்னுடைய மகள் வந்து வந்து மிஸ்யூஸ் பண்ணி வேறு ஒருத்தங்கிட்ட போய் வந்து வில்லனுடைய மகன்கிட்ட கெட்டு போகிறாங்க. இதுக்கு கமல் எப்படி பொறுப்பு வருங்க? அதனால் வந்து கமல் வந்து இவர் வந்து நீ தான் காரணம் அவள் சத்ததுக்கு அப்படின்னு ஒரு என்ன சொன்னா அவங்களுக்கே மனசு. நான் ஏன் நடிகரில் குறை சொல்கிறேன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு முடிவில் இருந்திருக்காங்க எல்லோரும். என்னன்னா, நமக்கு பணம் வருது, நம்ம கேள்வி கேட்க வேணாம். மணிரத்னம் பெரிய இயக்குனர், அவர் சொல்கிறாருன்னா நம்ம அங்கே போய் நம்ம வாக்குவாதம்லாம் பண்ண வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நாய் வேஷம் போட சொன்னால் போட்டுடலாம், பூனை வேஷம் போட சொன்னால் போடலாம், நரி வேஷம் போட சொன்னாலும் போட்டுடலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். அப்போது போயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே தேர்ந்து அவரும் நாசரும் திறமசாலி இயக்குனர், எல்லாமே அவருக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்கிறாரு. அவருக்கு பெரிய அனுபவம் இருக்குது. அவர் படம் வெற்றி படம் கொடுக்கட்டும், தோல்வி படம் கொடுக்கட்டும், அவதாரம் படத்தை பார்த்து நல்லா நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவர் தானே. ஸோ அதனால் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டால் பணம் கொடுக்குறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, செஞ்சுட்டு போயிடுவோம், அப்படி தான் இருந்திருக்கு. மணிரத்னம் படம் வந்து இன்னும் நான் சொல்கிறவங்களுக்கு மணிரத்னம் எடுத்துட்டாருனாலே அது நல்லா இருக்குன்னு கிடையாது. கடந்த காலத்தில் அவர் எடுத்த பல படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. அந்த ஃப்ளாப்புக்கு காரணம் கேட்டால் வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது, இன்னொரு 3 படம் வந்து ஃப்ளாப் ஆகுதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு கடந்த காலத்தில். அதே சமயத்தில் ஒரு புதிய கல்ச்சரை வந்து கொண்டு வந்து புகுத்துறன்னு சொல்கிறத விட ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து வலிமையாக காட்டுறது தான் ஒரு சிறந்த படைப்பாளியோட நடவடிக்கையாக இருக்கும். இப்போது மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அலைபாயுதே வந்து ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குனார். என்னென்னு கேட்டிங்கன்னா தாலி கட்டின்னு அவங்கவுங்க தனித்தனி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி. அது நடைமுறையில் இல்லை தான், ஆனால் அவர் புகுத்தின பிறகு நடைமுறைக்கு ஆச்சு. பல வீடுகளில் அந்த மாதிரி வந்து தாலி வந்து கட்டிட்டு, அதாவது கட்டினா ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் இப்போ ரிங்கெலாம் இருக்குது, இல்லை இப்போ தாலிலாம் செயினில் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைலாம் கடந்த காலத்தில் வந்து ஒரு பிரபலமான நடிகருக்கே அந்த சிக்கலாச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் தனித்தனியாக வாழ, அதுக்கப்புறம் வந்து அந்த நடிகரை கல்யாணம் பண்ணும்போது அது வந்து டைவர்ஸில் போய் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதாவது நடிகரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு இளைஞரோட அந்த நடிகையோட மனைவிக்கு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரார் விட்டு கல்யாணம் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்திருக்கு. அது தெரியாமல் நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ்னு வரும்போது கேட்டிங்கன்னா அந்த விஷயம் பேசப்பட்டு அந்த திருமணம் வந்து செல்லாது. அது நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட திருமணம் செல்லாது. ஏன்னா முதல் திருமணம் லைவில் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் வாழுங்க, வாழாமல் போங்க, தனித்தனியாக நீங்கள் வாழ்ந்தாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அப்போது லைவில் இருக்குது. அப்படியான வந்து ஒரு சிக்கல் வந்தது. அதை வச்சு தான் அந்த படமே எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல திருமணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் மணிரத்னம் எடுத்த பிறகு ஒரு பெரிய உதாரணம் ஆயிடுச்சு சொசைட்டியில். ஏன்னா பிரபலமான இயக்குனர் அவர் மணிரத்னம் சொல்லலாம், ஏங்க நான் படம் எடுத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவர் படம் எடுத்த பிறகு என்னாச்சுன்னா பெருசாச்சு. இப்படி ஒன்று இருக்குன்னா இதை தாண்டி உங்களுக்கு தெரியும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பும் அவர் எடுத்த ஒரு படத்தில் வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்புன்றதே வந்து இப்போ வந்து பிரபலமானதுக்கு அவர் ஒரு காரணம். ஸோ அப்படி இந்த படத்தை பெரிய புரட்சி பண்ணிட்டார் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிவோர்ஸ் ஆனவங்க ஒரே வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்காக டைவர்ஸ் வாங்கினாங்கன்னு ஒரு கேள்வி ஆகிடுது இல்லை. இப்போ டிவோர்ஸ் வாங்குறது எதுக்கு சார்? பிரிஞ்சு வாழறது தான் வாங்குறது அதுக்கு தானே. பிரிஞ்சு கணவன் மனைவிக்கு உறவு செட் ஆகலை, அப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்க பாதையில் அவங்க போயிடணும்ல, அப்படி தானே. ஆனால் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரே வீட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு புதுமையான ஒரு புரட்சியை படைச்சிருந்தார். அது எங்கே பார்த்தாரு, எங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது தெரியல. எதுக்காக இப்போ டைவர்ஸ் வாங்கணும்? ஸோ இந்த மாதிரி வந்து இதை தான் நான் சொல்கிறேன், கதைப்பிழை, கருத்துப்பிழை, காட்சி பிழை. அதனால் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனது வந்து மக்களுக்கு வந்து சரியான பார்வை இருக்குது, ரசிகர்களுக்கு வந்து சரியான பார்வை இருக்குது. ஒரு தப்பான படத்தை புறந்தள்ளுறாங்கன்னா ரசிகர்கள் சரியாக இருக்கிறாங்க, இயக்குனர் சரியில்லை, நடிகர் சரியில்லை, கதையாசிரியர் சரியில்லை, தயாரிப்பாளர் சரியில்லை அப்படின்றது தான் பொருள். ஓகே சார், பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.